இப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு மைனஸ் தான். சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறார், இது அர்த்தாஷ்டம சனி. ஆனால் இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குங்க? விஸ்வாசத்துக்கு பேர் வாங்கின ராசிகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். எப்பொழுதுமே ரொம்பவும் கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள், ஓரளவுக்கு கோபப்படக்கூடிய நபர்கள். ஏன் இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்காங்களே. அப்போ நம்ம கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம மேலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ ஏற்படும். ஒன்றும் இல்லை, வீட்டு வாசலில் செப்பலை நம்ம அடுக்கி வச்சா கூட அதை ஒரு முறையாக வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் இப்படியும் அப்படியுமா இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மேல் ஏதாவது ஒரு வருத்தம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த தனுர் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நன்றாக நாம் செய்ய வேண்டும். அது குழந்தைகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். அதன் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்தாலும் ஒரு கடன் வந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுர் ராசிக்காரர்கள். இவர்களுடைய ராசியாதிபதி குரு எங்கே நீசமடைகிறாரோ அங்கே புத்திரஸ்தானாதிபதி செவ்வாயும் சகோதரஸ்தானாதிபதி செவ்வாயும், புத்திரஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் தான் வருவார், சகோதரஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் தான் வருவார். அவர் அங்கே உச்சமடைகிறார், எங்கள் மகரத்தில். அப்போது குழந்தைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் அள்ளி அள்ளி கொடுப்பது இந்த தனுர் ராசிக்காரர்கள் தான். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதோ இல்லையோ மற்றவர்களை குஷிப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொள்ள வேண்டும். இதற்காக கடன் வாங்கினாலும் பரவாயில்லை. ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் வீட்டில் காலபுருஷத்தில் உச்சமடைகிறார். இந்த ராசிக்கு 4ஆம் வீடு என்பது மேஷத்திற்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயல்பாகவே நிறைய விரயத்தையும் நிறைய பிரச்சனைகளையும், பிரச்சனைகள்னால் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுமந்து செல்பவர்கள் தான் இந்த தனுர் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இப்பொழுது தான் 7.5 சனிங்கிறது முடிஞ்சது. இந்த 7.5 சனியில் எந்தெந்த அளவுக்கு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வெளியில் சொன்னால் அவர்கள் ரொம்ப வருத்தப்படுவார்கள். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு. அப்போ தான் சார் பைக் வாங்கிட்டு வந்தேன், அந்த பைக்கு அப்படி ஸ்டாண்டை நான் ஒழுங்காக எடுக்காமல் அப்படியே என் மேலே சாஞ்சிருச்சு சார், அந்த சைலன்சர் பாருங்கள் சார் என் காலை எப்படி சுற்றுச்சுன்னு பார்த்தா காலே அப்படியே ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தனுர் ராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியில் சந்தித்தார்கள். நிறைய பேர் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் படிக்க வைக்கிறதுக்காகலாம் இவங்களே லீவு போட்டு உட்காந்து குழந்தைக்கு 1 இயர் கோச்சிங் கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. அந்த குழந்தை என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிக்காமல் போயிருக்கு. ஃபீஸும் கட்ட முடியல, பெரிய ஃபீஸ் கொடுத்து பெரிய சீட்டெல்லாம் வாங்க முடியல. அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இவர்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் இனிமேல் நல்லா இருக்கும்னு நிறையா போன வீடியோஸில் சொன்னாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா 4ஆம் இடத்துல ராகு, இந்த பக்கம் 6ஆம் இடத்துல குரு. 6ஆம் இடத்துல இவர்கள் ராசியாதிபதி குருவே போய் அமர்ந்ததனால் தேவையில்லாத கடன் நிறைய வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 7.5 சனி முடிந்தும், சனி முடிந்து வெளியில் போகும் பொழுது ஏதோ ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார், மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டு போவார்னு எல்லா அஸ்ட்ராலஜரும் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே இல்லை சார், கடன் மட்டும் மிச்சம் இருக்குது, உயிர் மிச்சம் கடன் சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் தனுர் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாத, பலருக்கு தெரியாத இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவர்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அது சுகக்கேடுன்னு சொல்கிறது. அப்போது நிறைய விஷயங்கள் இருந்தும் இல்லை. குறிப்பாக வயதை அனுசரித்து மாத்துர்ஸ்தானம், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலெல்லாம், அம்மாவோடைய ஹெல்த்தாக இருக்கலாம், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை இந்த தனுர் ராசிக்காரர்கள் இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு மைனஸ் தான். என்ன சார் என்னென்னமோ தனுர் ராசிக்கு சொன்னீங்க, இப்போ எதோ நல்லா சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். இது அர்த்தாஷ்டம சனி. இது 7.5 சனியில் பாதி அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 3ஆம் வீட்டுக்கு வரார். 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு 7ஆம் வீட்டுக்கு போகிறார். உங்கள் ராசியாதிபதி உங்களை பார்க்கிறார். பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. இதே குரு பகவான் 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். குரு சண்டாள யோகமாக வருகிறது. குரு பகவான் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது ஒரு மைனஸ் ஒரு 3 ப்ளஸ். சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான். ஏன்னா இவங்க சொந்த வீட்டில் தான் சனி பகவான் போய் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பகவான் யார் நிறைய தப்பு செய்கிறாங்களோ, யார் கர்மாவை மீறி போகிறார்களோ அவர்களைத்தான் பெரிதாக தண்டிக்க போகிறார். இவங்க தனுராசிக்காரர்கள்லாம் ரொம்பவும் நேர்மையாகவும் நாணயாகவும் ஸ்ட்ரிக்டாகவும், இப்போ நம்ம காசு ஒரு 10 ரூபா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா கூட அதை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவர்களுக்கு இதனால் ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த பக்கம் இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வைத்து இது நாள் வரை வந்த எல்லா மைனஸ் பாயிண்ட்டையும் அவர்கள் முதல்ல தீர்த்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் இந்த குரு சண்டாள யோகம்ங்கிறது இப்போ இது நாள் வரையும் ஆஃப் ஆகி தூங்கிக்கிட்டு இருந்த இந்த தனுராசிக்காரர்களை எழுப்பி விட்டு வேக வேகமாக அவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய தொழிலையும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனி லாபம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் லாபத்தை பார்க்கிறார். ஒரு சின்ன கடன் வாங்கினாலும் அது அனுகூலமான கடனாக அமையும். இவர்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு குட் நியூஸ். அந்த இடத்த நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எதிர்பார்க்க முடியும். நிறையா இவர்கள் இனி பாக்கியங்கள் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பாக்கியம்னா ஒரு பெரிய கோயில்களுக்கு போகிறது, நிறைய பூஜைகள் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பெரிய பில்டிங் கட்டுறது, லக்ஸரியான வெஹிக்கிள் வாங்கிறது, இதெல்லாம் பண்ண முடியும்னா அதுக்கு ஏற்றளவு உங்களுக்கு சர்ப்ளஸான கேஷ் இருந்தால்தான் நீங்கள் பண்ண முடியும். குரு பார்வை உங்களுக்கு பூரணமான அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு குறிப்பாக என்ன பண்ணணும்னா, புதுசாக இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், லோன் சம்மந்தப்பட்ட விஷயம், லீகல் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய வயதை அனுசரித்து இவர்கள் தாயாரோடைய உடல்நிலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்க. உடல்நிலை எப்படி இருக்குங்க இவங்களுக்கு? இவர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது மார்பு. இந்த மார்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வருவதும், இந்த சனி பகவான் ராசியை பார்ப்பதனால் இந்த ஒத்தை தலைவலின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மைக்ரெயின், இந்த மாதிரி வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது 2.5 வருஷமும் இவர்களை பாதிக்காது. இப்போ குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்த பிறகு சனி பகவானை குரு பகவான் பார்க்க ஆரம்பித்து விடுவார். ஸோ இந்த 1 வருடம் மட்டும் கூடுதலான எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொந்தமாக தொழில் தொடங்கலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. ஏன்னா இப்போது தனுஷ் ராசியை சனி பார்க்க இருக்கிறார். கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் நான் சொன்னது போல் ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டதனால் தலைக்கு வருவது தலப்பாகையுடன் போய்விடும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பை தனுர் ராசிக்கு ஏற்படும். மெயினாக 3ஆம் இடத்தில் ராகு வரப்போவதனால், அதனை குரு பார்க்க இருப்பதனால் இவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. அதில் 1% கூட டவுட்டு கிடையாது. சரி, இந்த மாதிரி வழிபாடுகளில் பரிகாரங்கள் வியாழக்கிழமைகளில் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, சனிக்கிழமை ஒரு முறை காளகஸ்தி சென்று திருநள்ளாறு சென்று காளகஸ்தியில் இவர்கள் ராகு கேது பரிகாரமும், திருநள்ளாறில் போய் சனி பரிகாரமும் ஒரு முறை செய்து கொள்ளலாம்.
குறிப்பாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு அன்னதானம் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் செய்வது, இந்த அளவுக்கு இவர்கள் வழிபாடு செய்தால் போதுமானது. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.